ஒரு தலைவர் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா உங்கள்கிட்ட முன்னனுமதி வாங்கிட்டு தான் போகணுமா? சரி இப்போ குடுத்துட்டாங்களே அதான். இல்லை அது எதுக்கு? அந்த கொடுத்துட்டாங்கன்றது வேறு, அதுவும் 2 மணி நேரம் தான் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யார் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கு? மக்களை சந்திக்க கூடாது. நீங்கள் எப்படிங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவீங்க? அப்போ இது என்ன ஜனநாயகம்? உன் ஆளுங்களை வச்சு நீ வந்து அங்கே ஒரு போர்ஷனை நீ வந்து டேக் ஓவர் பண்ணிவிட்டு உன் ஆளுங்களை வச்சு நீ வாங்கி வச்சுட்டு, ரியல் எஸ்டேட் ஆளுங்களை வச்சு நீ வாங்கி வச்சுட்டு, திருட்டு பணத்தில் இதெல்லாம் திருட்டு பணம், திருட்டு பணத்தில் வாங்கி வச்சுக்கிட்டு ஏன் நிலத்தை வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு நீ வந்து வாங்கிட்டு போவ, பிடுங்கிட்டு போவேன்னா நான் ஏற்றுக்கணுமா? அப்படின்னு அந்த மக்கள் சொல்வதை நாம் செவிமடுத்து கேட்க வேண்டுமா, கேட்கக்கூடாதா? விஜய் இதை வச்சு என்ன அரசியல் பண்றாரு? அவர் என்ன பண்ண போறாரு? இது மூலமா என்ன கெயின் பண்ண ட்ரை இல்லை, பண்ண? அவரை பொறுத்தவரைக்கும் அவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அவர் பனையூரில் அமர்ந்து கொண்டு அவர் அரசியல் செய்கிறார். பனையூர் டு பரந்தூரா? பனையூரில் அரசியல் செய்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுனால அந்த இதை மாற்றணும், அதாவது அந்த தாட் ப்ராசஸை மாற்றணுன்றதுக்காக இவர் வந்து பரந்தூரை கையில் எடுக்கிறார் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்டிக்ஸை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது என்பது எடுபடாது. சரி, உண்மையாகவே நீ மக்களுக்காக இருக்க போகிறேன்னா மக்கள் மத்தியில் போய் நிற்கணும். நீ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படி தானேங்க இருந்தார். அவருக்கு சேராத கூட்டமாக அவனுக்கு சேர்ந்துட போகுது. அந்த எண்ணூர் க்ரீக் இருக்கு இல்லையா, அந்த 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 பகுதி அங்கே வந்து போய் நின்று கமலஹாசன் பேசியிருக்காரு. ஆமாம், அது ஃபோட்டோவெல்லாம் கூட எடுத்து போட்டு பயங்கரமாக அவர் பேசுகிறதெல்லாம் எடுத்து போட்டு பரப்பி புதுசில் அனுமதிச்சாங்களே, உங்களை யாரும் தடுத்து நிறுத்தலையே. ஏன் இப்போ இந்த புதுசாக அது முன் அனுமதி கமலஹாசன் முன் அனுமதி வாங்கிட்டு தான் போனாரா? 2 ஆடியோவும் நீங்கள் கேட்டிங்களா? அந்த 2 ஆடியோலையும் எதிர்த்தரப்புலேருந்து குரலே வரல பாரு. பெருசாக இருக்காது ரெஸ்பான்ஸ். இவர் சொல்லி வச்ச மாதிரி பேசிட்டே இருந்தார். இவர் பேசிட்டு அப்போது இவரே தானே ரிலீஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். அரசியல் இன்னும் 1 வருஷத்துக்கு தேர்தல் வரப்போகுது. ஓன்டா கட்சி கட்டுமானம் கிடையாது. இல்லை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோலாம் லீக் ஆகி ஏதோ உட்கட்சி பூசல். அதே ஆடியோ அவங்களுக்கு நான் நம்புகிறேன், அவங்களே தான் லீக் பண்ணுறாங்க. ஓகே, புரியுது. உட்கட்சி பூசல் எல்லாம் நான் நம்புகிறேன். 2 விஷயம் தான் நடந்திருக்க முடியும். ஒன்று, உளவுத்துறை இதை லீக் பண்ணணும். 2வது, ஜான ஆரோக்கியசாமியே அதை லீக் பண்ணிக்கணும். புரியுது. வணக்கம் இடமலம் நேயர்களே. விஜய்க்கு 20, சீமானுக்கு 22 அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு பல கேள்விகள் கிஷோர் அவர்கிட்ட வந்து கேட்க வேண்டியிருந்துச்சு. நேத்தியே வந்து பேசியிருக்கணும். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் தள்ளி பேசினாலும் ரொம்ப முக்கியமான விஷயம், அதை பற்றி நிறைய தகவல்கள் சொல்ல போகிறாரு அப்படின்னு நானும் அவளை கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். வணக்கம். வணக்கம். விஜய்க்கு வந்து 20ஆம் தேதி வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, பரந்தூர் போயிட்டு வந்து விசிட் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து நடத்துறதுக்கு. சீமான் அவர்களோட வீட்டை வந்து பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி வந்து பல தரப்பில் சேர்ந்து முற்றுகையிட போகிறாங்க. 32 ஏக்கமா 42 ஏக்கமா? மே 18 ஏக்கத்தை தான் அப்படி சொல்கிறாங்க. 42 ஏக்கமும் நிறைய ஏக்கங்கள் சேர்ந்து வர போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ ஒரு 42 பேராவது வருவாங்க அப்படிங்கிறீங்க. ஓகே, ரைட்டு. சரி, ஒன்று எடுப்போம். ஸோ விஜய்க்கு வந்து இப்போ எப்படி பர்மிஷன் கிடச்சிது? ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அது மட்டும் இல்லாமல் பல சமூக ஆர்வலர்கள், யூடியூபர்ஸ் சில பேரே அங்கே போகிறதுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் எல்லாமே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ இப்போ விஜய்க்கு அந்த பர்மிஷன் கிடைச்சதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? அதாவது பரந்தூரில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். பரந்தூரில் பிரச்சனை, இந்த கிராம மக்கள் ஏன் போராடுகிறார்கள், என்ன பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை என்ன அப்படின்றது. இப்போது நமக்கு வந்து கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அவசியம், ஒரு விமான நிலையம் நமக்கு அவசியமாகுது. இப்போ ஏற்கனவே நமக்கு மீனம்பாக்கத்தில் ஒரு விமான நிலையம் இருக்குது. அந்த விமான நிலையத்தை விரிவுபடுத்த முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே. ஏன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு ஒரு பகுதி தேசிய விமானப்படைக்கு ஒரு ஒதுக்கிட்டாங்க அப்படின்ற நிலையில் அதை நம்ம ஆக்கிரமிக்க முடியாது. ஒரு பக்கத்துக்கு மேலே நம்ம பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போக வேண்டியது. சிட்டி க்ரோயிங், சென்னை வந்து வளர்ந்துட்டே வருது அப்படின்னும் பொழுது இந்த டிராஃபிக், அதாவது ஏர் டிராஃபிக் இருக்கு இல்லையா, விமானத்தில் பயணம் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்கிற பொழுது அதற்கு நமக்கு தோதான ஒரு இடம் தேவை அப்படின்னு சொல்லி தான் ஐடென்டிஃபை பண்ணி சென்னைக்கு ஒதுக்குப்புறத்தில் நமக்கு ஒரு இடம் வேணும். ஏன்னா இன்றைக்கி சென்னை வளர்ந்துட்டு வருது அப்படின்னும் பொழுது அப்படியாக அடையாளம் காணப்பட்ட இடம்தான் பரந்தூர். சரியா? இப்போ பரந்தூரில் நீர்நிலைகள் இருக்கா? இருக்குது. பரந்தூரில் விவசாயம் நடந்து கொண்டிருக்கிறதா? நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு 6000 ஏக்கர் வந்து இதற்காக கையகப்படுத்தப்பட்டு இதை வந்து விமான நிலையமாக மாற்றணும் அப்படின்னு வரும்பொழுது முற்றிலுமாக அங்கே இருக்கக்கூடிய சூழல் தன்மை எல்லாமே மாறும். இது மாறுது அப்படின்னா அந்த 5000 ஏக்கர் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 15000 ஏக்கரில் உங்களுக்கு அதோடைய அந்த பாதிப்பு இருக்கும். பாதிப்புனா தாக்கம் இருக்கும். பாதிப்புன்னு சொல்ல மாட்டேன், தாக்கம் இருக்கும். சரியா? இப்போ பிரச்சனை என்னென்னா, இந்த 5000 ஏக்கரை இவங்க வந்து கையகப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது
நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய மக்கள், அதாவது தங்களுடைய நிலம் நேரடியாக அபகரிக்கப்படுகிறது, கையகப்படுத்தப்படுகிறது. அபகரிக்கன்னு சொல்ல முடியாது, கையகப்படுத்தப்படுகிறதுன்னு வச்சுப்போம். கையகப்படுத்தப்படுகிறது என்கிற பொழுது அவர்களுக்கு எதிர்ப்பு என்று வருவது என்பது இயல்பு. ஆனால் நம்முடைய அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது ரொம்ப தெளிவா? நாட்டின் நன்மைக்காக ஒரு இடம் அல்லது ஒரு சொத்து கையகப்படுத்துவது என்பது சட்டப்படி அனுமதிக்கிறது. அது அனுமதிக்கின்ற காரணத்தினால இதை எதிர்க்க முடியாது. சரியா? இது நீங்கள் இதுக்குள்ளே டீப்பாக நீங்கள் ப்ரோ பண்ணிட்டு போனீங்கன்னாக்கா, முராரி தேசாய் இருந்த பொழுது அவங்க தான் வந்து இந்த அடிப்படை, அதாவது என்னுடைய இடம் என்பது சொத்துரிமை, என்னுடைய இடம் என்பது அடிப்படை உரிமை அப்படின்றதுலேருந்து அதை மாற்றி விட்டார் அப்படின்றதெல்லாம் வரும். அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், தனி சப்ஜெக்டாக பார்ப்போம். ஓகே. இப்போ நம்ம இதுவே இந்த பரந்தூர் இஷ்யூவே இதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். அதுதான். விஜய் ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட பரந்தூர்லாம் ஏன் வருது? ம் ம் பரந்தூர் மட்டும் இல்லை, எந்த இடத்தை வேண்டுமானாலும் அரசாங்கம் கையகப்படுத்தலாம் அப்படின்ற, நாட்டின் நன்மைக்காக எந்த இடத்த வேணாலும் கையகப்படுத்தலாம் அப்படின்றது. அதாவது உங்களுடைய மெரினால வந்து தலைவர்களோட அந்த உங்களுடைய சொத்து என்பது உங்களுடைய அடிப்படை உரிமை ஓகே. அப்படின்றதுலேருந்து அது மாற்றப்பட்டது, ம். அங்கேருந்து ஏன் எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு தனி டாபிக், தனியாக நம்ம பேசுவோம். ம். இப்போ இதுக்கு வருவோம். சரி. இங்கே என்ன பிரச்சனை? இந்த மக்களுக்கு அவங்களுடைய காம்பன்சேஷன், உரிய நிவாரணம் என்பது வழங்கப்பட்டிருக்கா அப்படின்னா இவர்கள் நிர்ணயித்திருக்கின்ற நிவாரணத்தை ஏற்பதாக மக்கள் இல்லை. சரி. சரியா? ஏன் ஏற்பதாக இல்லை அப்படின்னா இங்கே லேண்ட் ஷாக்ஸ் நிறைய பேர் நுழைஞ்சிட்டாங்க. ம் ம் இப்போ இந்த ஜி ஸ்கொயர் இந்த மாதிரியான இடங்கள்லாம், இப்போ நேத்தி கூட பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்க்கட்சி தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அற்புதமான அருமையான ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை சொல்லியிருப்பார். என்னென்னா, கலைஞர் பன்னாட்டு ம் அரங்கம் அப்படின்றத நீங்கள் வந்து ஏற்படுத்த போகிறேன்னு சொல்கிறீங்க. இங்கே நீலாங்கரை கிட்ட எங்கேயோ ஆமா. போகிறேன் அப்படின்னு ஆமா. இவங்க சொல்கிறாங்க. ஏன் அதை அங்கே ஏற்படுத்தணும்? ஏன் இங்கே ஏற்கனவே ட்ரேட் சென்டர் இல்லையா? உலக வர்த்தக மையங்கள் இல்லையா? இங்கே வேர்ல்டு ட்ரேட் சென்டர்னு இருக்கு இல்லையா? இப்போ கூட புக் ஃபேர், இன்டர்நேஷ்னல் புக் ஃபேர் நடந்துகிட்டு இருக்கு. நேற்று நான் போனேன், உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. ஏன்? வெறும் பப்ளிஷர்ஸ் மட்டும்தான் அலௌடாம். ஓ ஓகே. புக் பப்ளிஷராக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் போக முடியுமா, இல்லைனா நீங்கள் போக முடியாதான். ஓகே. புக்கை பப்ளிஷ் பண்ணி அவங்களே பார்த்துப்பாங்க உள்ள அது போய். அவங்களுக்கு மட்டும்தானா, ஓகே. அதாவது பப்ளிஷிங் பீப்புள், புக்கு விற்கிறவங்க, இவங்களுக்கு மட்டும்தானா. சரி ஓகே ரைட். சரியா? இப்போ அந்த மாதிரி இங்கே பல இடங்கள் இருக்கும் பொழுது எதற்காக நீங்கள் ஒன்றை அங்கே ஏற்படுத்துகிறீர்கள் அப்படின்னா, அது சுற்றி இவன் ஜி ஸ்கொயர் வாங்கியிருக்கான். யார்? இவங்கள ஸ்டாலினுடைய மாப்பிள்ளை, இந்த மாப்பிள்ளை சேர் என்று அழைக்கக்கூடிய சபரீசன் வாங்கி போட்டிருக்கான் இடத்த. அப்போ அந்த இடத்தோட விலை அதிகமாகும். இந்த பன்னாட்டு மன்றம் அங்கே வருது, அல்ல அரங்கம் அங்கே வருது அப்படின்னா உடனே சுற்றி இருக்க இடம்லாம் அதிகமாகும்ல. அப்போ இது கிளியராக ரியல் எஸ்டேட் பிளே தான். சரியா? அதே மாதிரி தான் இப்போ இங்கே பரந்தூரில் என்ன பண்ணானுங்க இவனுங்க, இந்த வருஷத்துக்கு 30,000 கோடி வருது, பிடிஆர் சொன்னார் இல்லையா இந்த ஆடியோ டேப்பில், 30,000 கோடி வருது. இந்த 30,000 கோடியும் கொண்டு போய் துபாயில் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அப்போ ஏதாவது எங்கேயாவது பணம் போட்டாகணும். அந்த பணத்தை எங்கே போடுறானுங்க இவனுங்க? நிலத்தில் போடுறாங்க. ஏன்னா நிலம் அப்ரிஷியேட் ஆகும். ஒன்று நிலம் இல்லை கோல்டு, இது ரெண்டுத்தில் போட்டிங்கன்னா தான் அப்ரிஷியேட் ஆகும், இல்லை அது அப்படியே இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். ஸோ இவங்க நிலத்தில் போடுறாங்க. அப்போ இந்த ரியல் எஸ்டேட் நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க மூலமாக இதெல்லாம் வாங்குறாங்க, பினாமி பெயரில் வாங்கப்படுகிறது. அப்படியாக வாங்கப்பட்ட இடங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிராமத்து மக்களிடம் பேசி 50 லட்சத்துக்கு வாங்குறாங்கன்னு வைங்க, ஒரு ஏக்கருக்கு 50 லட்சத்துக்கு வாங்குறாங்கன்னு வைங்க. இப்போ இந்த பரந்தூர் ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாகும் பொழுது என்ன ஆகுது? அதே நிலம் அது கையகப்படுத்தப்பட்டு விட்டதுன்னு வச்சுப்போம். சரி. இல்லை இந்த ஏஜென்ட்டுக்கு கொடுத்துட்டாங்க, இந்த ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுப்போம். இதுக்கு பக்கத்தில் ஒரு கிராமம், அங்கே அதே நிலம் என்ன விலைக்கு போகுது? இப்போது இந்த ஏர்போர்ட் வர்ற காரணத்தினால அந்த இடம் 2 கோடி ரூபாய்க்கு போகுது. புரியுது. அப்போது ஒரு ஏக்கர் 2 கோடி ரூபாய்க்கு போகுதுன்னா நம்ம 50 லட்சத்துக்கு கொடுத்து ஏமாந்துட்டோமே அப்படிங்கிறது உங்களுக்கு அப்படின்றத அவங்களுக்கு ஒரு வயிற்றுச்சல், ஒரு ஏமாற்றம், கோபம், இயல்பு. அது வர்றது இயல்பு, தடுக்கவே முடியாது நீங்கள். சரியா? இப்போ இதுதான் இங்கே பிரச்சனை. இந்த ரியல் எஸ்டேட் ஆளுங்கள்லாம் வாங்கி போட்டானுங்க அங்கே. அப்போ இந்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மிஞ்சி இருக்கக்கூடிய இடம், அதாவது வாங்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய, கையகப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த இடத்த நாங்கள் கொடுக்க முடியாது, எங்களுக்கு உரிய நிவாரணம் நீங்கள் தராமல் நாங்கள் கொடுக்க முடியாதுன்றாங்க. அவர்களுடைய கோரிக்கை என்பது இவ்வளவுதான். சரி. சரியா? இது 900 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. மோர் தென் 900 டேஸ். இன்னும் ஒரு மாதம் போச்சுன்னாக்கா 1000 நாட்களை தொட போகிறாங்க அவங்க. அவ்வளவு நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க போராட்டம் செய்து இங்கே வராங்க, இங்கே சென்னைக்கு வராங்க முதலமைச்சரை சந்திப்பதற்கு. முதலமைச்சரை சந்திப்பதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. ஒன்றை பார்க்க முடியல, உங்கள் அப்பனையாவது போய் பார்க்குறேன், அங்கேயாவது போய் புலம்புறேன், உங்கள் அப்பா சமாதியாக தயிர் வடையை வச்சுட்டு புலம்புறேன்ட்டு அவங்க கருணாநிதி சமாதிக்கு போகிறதுக்கு கிளம்புறாங்க. கைது செய்து அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் வலுக்கட்டாயமாக.
சரியா? இப்படியான சூழலில் தான் விஜய் அவங்கள போய் சந்திக்கணும் அப்படின்னு நான் என்ன கேட்குறேன்னா, விஜய் போய் சந்திக்கணும் அப்படின்றது ஒரு இயல்பாக நடக்க வேண்டிய விஷயம் தானே. இது எதுக்கு இவ்வளோ பரபரப்பு ஏற்படுத்துறீங்க? இதுக்கு எதுக்கு அனுமதி? ஆமா, காவல்துறை அனுமதி குடுத்துருக்காங்க. சில நீங்க கட்டுப்பாடுகளோட குடுத்துருக்காங்க. நீங்க ஆ. ஒருத்தரை போய் சந்திக்கணும் அப்படின்றதுக்கு முன் அனுமதி எதற்காக பெற வேண்டும்? இல்ல ஒரு சென்சிட்டிவான இடம்னா வந்து அந்த இடத்துல போறாங்க. அது என்ன ஒரு சென்சிட்டிவ்? அரசியல் எனக்கு தலைவர் புரியலையே. இப்போ போறாருன்னா. நீங்க எந்த அரசியல் தலைவராவது இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்களா அந்த மாதிரி? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? ஏங்க அங்க கேமராவே தூக்கிட்டு போக்கூடாது தெரியுமா உங்களுக்கு? அத அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க. அவ்வளோ செக் அத போஸ்ட் நீங்க ஏற்கனவே இருக்கு. அத நீங்க மறைமுகமா இந்த இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இன்னும் 5 பண்ணிட்டு செக் இருக்காங்க. போஸ்ட் அதிகப்படுத்துறாங்க. இது நீங்க மறைமுகமா பண்றீங்க. ஆ. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வைக்கிறீங்க. நான் கேட்கறது என்னன்னா, இப்போ ஒரு அரசியல் தலைவர் ஒரு இடத்துக்கு போறது. அதிகாரப்பூர்வமாக நீங்க எப்படி முன் அனுமதி அப்படின்ற ஒரு வழக்கத்தை கொண்டு வருகிறீர்கள். இதுக்கு முன்னாடி இப்படி கிடையவே கிடையாது. சரி. ஏன் இதில் ஸ்டெர்லைட்டில் நடந்தது, ம், போராட்டங்கள் நடந்தது. கமலஹாசன் போய் நின்று பேசினார், தினகரன் போய் நின்று பேசினார். பேசினாங்களா இல்லையா? என் தலைவர்கள்லாம் பேசினதை நானே நேரடியாக பார்த்துருக்கேன். என் தினகரன் கூட நான் விவாதமே பண்ணியிருக்கேன் இந்த சம்மந்தமாக. ஸ்டெர்லைட் எப்படி பத்தி. நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த மாதிரி பேசுவீங்க, நீங்கள் பேசுகிறது தப்பு. அந்த நிறுவனத்துக்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடையாது, முதல்நிலை ஆதாரம் எதுவுமே கிடையாது. அப்படி எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் எப்படி அதை பேசுகிறீங்கன்னதுக்கு மக்களுக்கெல்லாம் கோவம்னா நம்மளும் பேசணும், அப்படி தான்ப்பா அரசியல் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார். சரியா? எனக்கும் அவருக்கும் தர்க்கம் ஏற்பட்டதே அங்கே இருந்தான். ஒரு பக்கம் வெளி வைப்போம். நான் கேட்குறது இங்கே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டு தானே இருந்திருக்காங்க. கூடங்குளத்துலேயோ ஸ்டெர்லைட்லேயோ கடந்த ஆட்சியாளர்கள் இது மாதிரி தடுத்து நிறுத்தினாங்களா? யார் வேண்டுமானாலும் போகலாம், யார் வேண்டுமானாலும் பேசலாம், இப்படி தானே இருந்தது. ஏன் இன்னைக்கு இது வந்து இப்படி மாறி இருக்கு? நீங்கள் பாஜகவை ஃபாசிசம் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் செய்வது என்ன? ஒரு தலைவர் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்கள்கிட்ட முன்னனுமதி வாங்கிட்டு தான் போகணுமா? சரி இப்போ குடுத்துட்டாங்களே அதான். இல்லை, அது எதுக்கு? அந்த கொடுத்துட்டாங்கன்றது வேற. அதுவும் ஆ. 2 மணி நேரம் தான் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் யார் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறதுக்கு? நீங்கள் மக்களை எப்படிங்க சந்திக்க கூடாது. நீங்கள் எப்படிங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவீங்க? அப்போ இது என்ன ஜனநாயகம்? இதை எப்படி நீங்கள் ஜனநாயகம்னு நீங்கள் ரேட் பண்ணுவீங்க? இதே ஸ்டெர்லைட்டில் நடந்த பொழுது இதே கமலஹாசன் போய் பேசலையா? இதே எண்ணூரில் போய் கமலஹாசன் பேசலையா? அந்த எண்ணூர் க்ரீக் இருக்கு இல்லையா, அந்த 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 முகத்துவாரம். அங்கே அங்கே வந்து போய் நின்று கமலஹாசன் பேசியிருக்காரு. ஆமா. அதை ஃபோட்டோவெல்லாம் கூட எடுத்து போட்டு பயங்கரமாக அவர் பேசுகிறதெல்லாம் எடுத்து போட்டு கட்சி ஆரம்பிச்ச புதுசுல. புதுசில் அனுமதிச்சாங்களே. உங்களை யாரும் தடுக்கலையே, தடுத்து நிறுத்தலையே. ஏன் இப்போ இந்த புதுசாக அது முன் அனுமதி கமலஹாசன் முன் அனுமதி வாங்கிட்டு தான் போனாரா? ஏன் இந்த 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 ஒரு வழக்கத்தை நீங்கள் இப்போ கொண்டு வரீங்க? இந்த ஆட்சியாளர்கள் இந்த வழக்கத்தை கொண்டு வருவாங்க, அடுத்த வர ஆட்சியாளர்கள் தொடருவாங்க, நியாயப்படுத்துவாங்க. ஸோ அந்த அக்கிரமம் வந்து வேலிடேட் நியாயப்படுத்த பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம். ஏன்னா அவங்க பணம் பண்ணி பண்ணாங்கல்ல, நாங்களும் அதை பண்ணுறோம். அப்போ நீங்கள் ஒரு முன்மாதிரியை ஏற்படுத்துகிறீர்கள். சரி, எனக்கு இன்னொரு டவுட்டுங்க. சீமான்லாம் ஏங்க இவ்வளோ நாள் அங்கே வந்து போகல? எனக்கு நிஜமாவே போனாரு. ஆ. யார் சொன்னது சீமான் இல்லை இந்த போகலன்னு? மாதிரி வந்து ஒரு பெரிய போனாருங்க. ஆ. அவரும் போனார். அவர் அந்த முன் அனுமதிக்கும் காத்திருக்கல. அவர் போனார். அவரும் சந்தித்தார் அந்த மக்களை. சரியா? எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் இல்ல, அந்த ஒரு மக்களை போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க. முன்னெடுக்கிற சொல்றேங்க. சந்திச்சுட்டு வர்றது ஓகே. ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறது. இப்போ வந்து பாத்தீங்களா, இப்போ விஜய் போறாருன்னு ஒரு பேசு பொருள் ஆயிருக்கு. இல்லை, விஜய் வந்து போறாரு. இப்போ போராட்டத்தை எப்படி முன்னெடுக்க போறாருன்றதை பார்ப்போமே. இட் வில் பி சேலஞ்சிங் ஃபார் ஹிம் அப்படிங்கிறீங்க. டெஃபினெட்லி தேர் கோயிங் டு மேக் இட் சேலஞ்சிங். அவருக்கு சேலஞ்சிங் அப்படின்றத விட அவங்க they will make it சேலஞ்சிங். இப்போ நம்முடைய கேள்வி இங்கே உள்ளபடியே என்னன்னா, ம். அந்த மக்கள் எதிர்பார்க்கறது என்ன? காம்பன்சேஷன். இதை கொடுக்கறதுல உனக்கு என்ன கஷ்டம்? இவ்வளோதான் நம்மளோட கேள்வி. ஓகே. தராம இழுத்து அடிக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. அவ்வளவுதான் பிரச்சனை. ஒன்றும் இல்லைங்க. நான் கேட்குறேன், சாரி, ம். கருணாநிதியுடைய எழுத்துக்களை எல்லாம் ம், ம். நாட்டுடைமையாக்கினார்கள். அது குப்பை. அதை நாட்டுடைமையாக்கினார்கள். அதில் எவ்வளோ ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள். நாட்டுடைமை ஆக்குவதற்கு யாரிடம் இவங்க அனுமதி வாங்கி கொள்கிறார்கள்? ராஜாத்தி அம்மா. ஏன் தயாளம்மாவிடம் நீங்கள் அனுமதி வாங்கலை? அவங்களும் மனைவி தானே. கருணாநிதிக்கு 3 மனைவிகள் அதிகாரப்பூர்வமாக. அதாவது நமக்கு ஊர் தெரிந்து 3 மனைவிகள். இந்த 3 மனைவிகளே 2 மனைவிகள் உயிரோட இருக்காங்க. அப்போது ராஜாத்தி அம்மாட்ட பர்மிஷன் வாங்கும்போது ஏன் தயாளம்மாள்கிட்ட வாங்கலை? ஏன் வாங்கலை தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அவங்க அந்த அனுமதி கொடுத்துட்டாங்கன்னா அவங்களை பற்றி நீதிமன்றத்தில் இவர்கள் சொன்ன குற்று தவறாகிவிடும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க நீதிமன்றத்தில்? ம். அவங்களுக்கு புத்தி சுவாதீனம் இல்லை புரியுது. அதனால அவங்களால கொடுக்க முடியாது அனுமதி. அப்படின்னு. அப்போது அனுமதியை ராஜாத்தி அம்மாள் கொடுக்கிறார்கள். இதற்கு சன்மானம் கொடுக்கப்படுகிறது. இதே கருணாநிதியோட குப்பை படைப்பை நாட்டுடைமையாக்குவதற்கு நம்ம பணத்தை இவங்க குடும்பத்துக்கு இந்த பணமாக இல்லை. எவ்வளோ அல்பைகள் பாருங்க.
சரியா? இப்படி இந்த இந்த அல்பங்கள் இப்படி இருக்க, ஒரு பக்கம் இருக்க, என்னுடைய நிலத்தை நான் இந்த நாட்டுக்கு குடுக்குறதற்கு நான் அதிகமாக கேட்கக்கூடாதா? நான் அதிகமாக என்னோட எல்லாம் நிலம் தானே. நான் தானே இந்த நாட்டுக்கு குடுக்குறேன். நான் டிமாண்ட் அதிகமாக பண்ணலாம். கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குல்ல. இந்த உரிமையை மறுப்பதற்கு நீ யார்? இதுதான் கேள்வி. சரி, இப்போ எனக்கு முக்கியமான ஒரு விஷயம். இத உன் ஆளுங்கள வச்சு நீ வந்து அங்கே ஒரு போர்ஷன நீ வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு, ம். உன் ஆளுங்கள வச்சு நீ வாங்கி வச்சுட்டு, ரியல் எஸ்டேட் ஆளுங்கள வச்சு நீ வாங்கி வச்சுட்டு, திருட்டு பணத்தில இதெல்லாம் திருட்டு பணம். இந்த திருட்டு பணத்தில வாங்கி வச்சுக்கிட்டு, என் நிலத்தை வந்து அடிமாட்டு ரேட்டுக்கு நீ வந்து வாங்கிட்டு போவ, புடுங்கிட்டு போவேன்னா நான் ஏத்துக்கணுமா? அப்படின்னு அந்த மக்கள் சொல்வதை நாம செவிமடுத்து கேட்க வேண்டுமா? கேட்கக்கூடாதா? சரி, கண்டிப்பா கேட்கணும் தான். ஆனா மக்களோட குறைய வந்து இவ்வளவுதான் விஷயமே. இது விஜய், சீமான் இதெல்லாம் தள்ளி வச்சுருங்க. நான் கேட்கறது ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுக்கு அங்கே என்ன வேலை? இந்த ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் ஏன் அங்கே இறங்கினார்கள்? ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அதோட தத்துவம் என்ன? கிரீன்ஃபீல்ட்னா என்ன? ஆரம்பத்திலேருந்து, அதாவது தோன்றதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே புதுசாக இருக்கணும். இதுதான் கிரீன்ஃபீல்டோடைய கான்செப்டே. எல்லாமே புதுசாக இருக்கணும். அப்போ தோன்றதுக்கு ஆட்கள் வருவாங்க. அவங்களுக்கு பொருளாதார பயனடையும். இதுக்கு செங்கல்லேருந்து ஆரம்பித்து எல்லாம் வந்து சப்ளை பண்ணுறவன் அவனுக்கு பொருளாதார பயனடையும். என்ன இதுக்கு கட்டுமானங்களுக்கு தேவையான ஆட்கள், கூலி ஆட்கள் வருவார்கள். அவர்கள் பொருளாதாரமாக பயனடைவார்கள். இதை சுற்றி இருக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்கள் வரும். இந்த சின்ன சின்ன வர்த்தக நிறுவனங்கள், பெரிய வர்த்தக நிறுவனங்கள் இல்லை, சின்ன சின்ன வர்த்தக நிறுவனங்கள் வரும். இவங்க எல்லாரும் பொருளாதார ரீதியாக பயனடைவார்கள். இதுதான் அதனுடைய கான்செப்டே. இந்த 5000 ஏக்கர்னால் சுற்றி இருக்கக்கூடிய 20,000 ஏக்கருக்கு இது பொருளாதார ரீதியாக பயனடையக்கூடியதாக இருக்கணும். அதுதான் தத்துவமே. சரியா? அதையே குலைக்கிறீங்களே. எப்படி குலைக்கிறீங்க? நீங்கள் கொண்டு போய் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்லாம் கொண்டு வந்து அங்கே வாங்கி வச்சுப்பான். அடிமாட்டு ரேட்டுக்கு அந்த மக்கள்கிட்ட பிடிங்கி வாங்கிடுவான். வாங்கிட்டு இந்த மக்கள் வந்து விரல வச்சுட்டு போனோமா? இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. எதற்காக இது உருவாக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறதோ அதற்காக அது நடக்கலை அப்படின்றதான் நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. சரி, சரி. எனக்கு முக்கியமா நான் ஏன் இன்னைக்கு இத விவாதத்துல எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட கேட்கணும்னு. விஜய் இத வச்சு என்ன அரசியல் பண்றாரு? அவர் என்ன பண்ண போறாரு? இது மூலியமா என்ன கெயின் பண்ண ட்ரை இல்லை, பண்றாரு? அவரை பொறுத்தவரைக்கும் அவர் மேல் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அவர் பனையூரில் அமர்ந்து கொண்டு அவர் அரசியல் செய்கிறார். பனையூர் டு பரந்தூரா? பனையூரில் அரசியல் செய்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுனால அந்த இதை மாற்றணும், அதாவது அந்த தாட் ப்ராசஸை மாற்றணுன்றதுக்காக இவர் வந்து பரந்தூரை கையில் எடுக்கிறார் அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்டிக்ஸை மட்டுமே வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது என்பது எடுபடாது. சரி. உண்மையாகவே நீ மக்களுக்காக இருக்க போகிறேன்னா மக்கள் மத்தியில் போய் நிற்கணும். நீ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அப்படி தானே இருந்தார். அவருக்கு சேராத கூட்டமாக அவனுக்கு சேர்ந்துட போகுது. அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. அவருக்கு ஏற்படாத தொல்லைகள் அவனுக்கு வந்துட போகுது. அப்படின்னு விஜய் நினைக்கிறாருங்க. அதைத்தான் சொல்கிறேன், தவறுன்ற நான். அவருக்கு யார் அந்த அறிவுரைகளை சொல்கிறார்களோ அவர்கள் தவறாக அவர்கள் சொல்கிறார்கள். நீ மக்கள் மத்தியில் போய் நிற்கணும். கூட்டம் வரும், கையை பிடிச்சி இழுப்பான், சட்டையை கிழிப்பான், ஏன்னா ஏதாவது ஆயுதத்தை வச்சு குத்துவான். ரேஸ் ட்ராக்ல அஜித்தோட மண்டையை பிடிச்சி கசக்கிட்டானுங்க. அதான் சொல்கிறேன் நான், ஆயுதத்தை வச்சு குத்துவான், ரத்தம் வரும், இதெல்லாம் நடக்கும். சரியா? ஏன் இந்த இருக்கான ஒரு கிறுக்குப்ப பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அவனுக்கே நான் சொல்லியிருக்கேன். ஏதோ ஒரு ஊருக்கு போன போது இங்கே இதுக்கு ஓசூரா ஐயோ போயிட்டு வரும்போது எவனோ ஒருத்தன் குத்திட்டான். பிளேடோ இது ஒரு இதை வச்சு குத்திட்டான், ரத்தம் வந்தது. இவன் ரத்தம் வந்தவொடனே இவன் மயங்கி உட்காந்துட்டான். ஐயோ. ரத்தத்தை பார்த்தவொடனே இவன் மயங்கி உட்காந்துட்டான். சரியா? மயங்கி வந்து அன்றைக்கி கேன்சல். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க இதுதான் இந்த என் மக்களாக ஏதோ ஒரு அந்த யாத்திரை அந்த இதில் தான் இவன் மயங்கி உட்காந்துட்டான். ஏன்னா ரத்தத்தை பார்த்து பயந்துட்டான். முன்ன பின்ன பார்த்தா தானே வெளியில் வேணா நீ ஒரு பில்டப் கொடுத்துக்கலாம், ஐபிஎஸ் சிங்கம் அது இது நீ பில்டப் கொடுத்துக்கலாம், உள்ளுக்குள்ளே நீ யாருன்னு எனக்கு தானே தெரியும். சரியா? அதுக்கப்புறம் இவன் அன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கை மட்டும் காமிச்சிட்டு போயிட்டான். இவ்வளோ தான் இவங்களுடைய டக்கு. என்னங்க இது? சரியா? பொது வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இல்லை. டக்குன்னு ஹெச்ஐவி இன்ஃபெக்டட் ஏதாவது ஒரு ஊசி குத்திட்டாங்கன்னா என்ன ஆமாங்க பண்றது? ஆமாங்க, தேர் அட் ரிஸ்க், தேர் ஆல் அட் ரிஸ்க். நான் வந்து யாரையுமே வந்து சிறுமைப்படுத்தி அந்த விஷயத்தில் சொல்ல மாட்டேன். சரியா? இவங்க எல்லாமே ரிஸ்க் தான். அதையெல்லாம் கடந்து தான் அவங்க அப்போ பொது வாழ்க்கையில் வராங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப நன்மை மட்டும் இல்லை, எளிதான விஷயம் கிடையாது. ரொம்ப அதில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன் விஜயகாந்த் எடுத்துக்கோங்க, அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அவர் என்கிட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. இப்போ செத்தவங்கெல்லாம் சாட்சிக்கு இருக்கிற மாதிரி ஆகிடும். அவர் உண்மையிலே நம்பினார். அவருக்கு எதிரே யாரோ
ஏதோ மாந்திரீகம் சில ஏதோ பண்ணிட்டாங்க, பண்ணிட்டாங்க. அதனால தான் அவருக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் உண்மையாகவே அவர் நம்பினார். சரியா? எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இது எல்லாமே இருக்குது அரசியலில். சரியா? இதையெல்லாம் தாண்டி தான் நீ அரசியல் சாதிக்கணும். ஏங்க செல்வி ஜெயலலிதா சந்திக்காத பிரச்சனையாங்க? விஜய் வந்து ஒரு ஆண்மகன். செல்வி ஜெயலலிதா ஒரு பெண்மணியாக எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருப்பாங்க. அவங்க பிடிச்சி தள்ளி விட்டதுலேருந்து ஆரம்பித்து அந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த வண்டியிலேருந்து தள்ளி விட்டதுலேருந்து ஆரம்பித்து அவங்க ஒரு கூட்டத்துக்கு போனாலே அவங்களுக்கு போட்ட அந்த என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ப்ரெஷராக ஹராஸ் இருக்கும், பண்றது. ஹாராஸ்மெண்ட்டு. அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. சொல்கிறாங்க இல்லையா, இவ்வளோலாம் பேசுகிறாங்களே, நான் சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், அரெஸ்ட் பண்ணி அவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. நான்லாம் அங்கே இருக்கேன், நான்லாம் அங்கே 96 இவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது நாங்கள் எதில் நிற்கிறேன். சரியா? இவங்க வெளில கூப்பிட்டு போகிறாங்க. அங்கேருந்து மெஜிஸ்ட்ரேட் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அப்பார்ட்மெண்ட் 9th ஃப்ளோர். கரண்ட்டை கட் பண்ணுறாப்புல யார், நம்ம ஆற்காடு வீராசாமி தான், மின்வெட்டுத்துறை அமைச்சர். படியில் கூப்பிட்டு போகிறாங்க. படியில் கூப்பிட்டு போது திமுக காரங்களாம் நிற்கிறான் படியில். எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசலாம் தெரியும். தொடுறது எல்லாம் பண்ணியிருப்பா, எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க. அதோடைய பிரதிபலிப்பு தான் 2001 அந்த ஐயோ கொள்றாங்களேன்னு தூக்கி உள்ளே போட்டது கருணாநிதி. சரியா? ஏன்னா நீ அவ்வளோ அசிங்கப்படுத்தினல்ல. அப்போது கேள்வி, அரசியல் வந்தால் இதெல்லாம் இருக்குங்க. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே நீங்கள் சந்திச்சு ஆகணும். அப்போ நீ உட்காந்துக்கிட்டு எனக்கு ஒரு நாள் ஷெட்யூல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகக்கூடாது. தினம் தினம் களத்தில் இறங்கி நீ இறங்கி சந்திக்கணும். போயிட்டே இருக்கணும். இதான் அரசியல். இன்னும் ஒரு வருஷத்துக்கு தேர்தல் வரப்போகுது. ஓன்ட்ட கட்சி கட்டுமானம் கிடையாது. இல்லை, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ எல்லாம் லீக் ஆகி ஏதோ உட்கட்சி பூசல். அதே ஆடியோ அவங்களுக்கு நான் நம்புகிறேன், அவங்களே தான் லீக் பண்ணுறாங்க. ஓகே, புரியுது. உட்கட்சி பூசல் எல்லாம் நான் நம்புகிறேன். 2 விஷயம் தான் நடந்திருக்க முடியும். ஒன்று, உளவுத்துறை இதை லீக் பண்ணணும். 2வது, ஜான் ஆரோக்கியசாமியே அதை லீக் பண்ணியிருக்கணும். புரியுது. இந்த 2 ஆடியோவும் நீங்கள் கேட்டிங்களா, இந்த 2 ஆடியோலையும் எதிர்த்தரப்புலேருந்து குரலே வரல பாருங்க. பெருசாக இருக்காது ரெஸ்பான்ஸ். இவர் சொல்லி வச்ச மாதிரி பேசிட்டே இருந்தார். இவர் பேசிட்டு அப்போது இவரே தானே ரிலீஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். பாப்பா அரசியலை பற்றி கேள்வி கேட்கும் போதே தலை சுத்துதே. அரசியலில் இருந்தால் எப்படி இருக்குன்னு தான் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் அடுத்த காணொலியில். மிக்க நன்றி. அரசியலை பற்றி கேள்வி கேட்கும் போதே தலை சுத்துதே. அரசியலில் இருந்தால் எப்படி இருக்குன்னு தான் யோசிச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் அடுத்த காணொலியில். மிக்க நன்றி.